அண்மை செய்தி. சேலத்தில் திருமணமான நபரை காதலித்த மகளை அடித்து கொலை செய்த தந்தையை 4 தனிப்படைகள் அமைத்து போலீசார் தேடி வருகிறார்கள். விவரங்களுடன் இணைகிறார் செய்தியாளர் வினோத். விவரங்களை வழங்கலாம். சேலம் இரும்பாலை சாலையில் உள்ள சித்த மருத்துவக் கல்லூரி மாணவி கடந்த புதன்கிழமை சடலமாக மீட்கப்பட்டார். முதல்கட்ட விசாரணையில் போலீசார் அந்த சடலத்தை கைப்பற்றி சேலம் அரசு மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். பிரேத பரிசோதனை முடிவில் இது தற்கொலை அல்ல, கொலை என தெரிய வந்தது. இந்த நிலையில் போலீசார் நடத்திய விசாரணையில் அந்த மாணவியை அவரது தந்தையை கொலை செய்திருப்பது தெரிய வந்திருக்கிறது. குறிப்பாக அந்த கல்லூரி மாணவி ஏற்கனவே திருமணமான ஒரு நபரை காதலித்து வந்ததாகவும் இதை கண்டித்த அந்த மாணவி தொடர்ந்து அந்த நபருடன் தொடர்பு கொண்டதாக கூறப்படுகிறது. இதனால் ஆச்சரியமடைந்த அவரது தந்தை உடனடியாக சேலம் அந்த மாணவி தங்கியிருந்த அறைக்கு சென்று அந்த மாணவியிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டிருக்கிறார். அப்போது அந்த தந்தை வந்து எவ்வளவு கூறியும் அந்த மாணவி அந்த காதலை மறுக்கவில்லை. இதனால் தான் அவரது தந்தை வரதராஜன் வைஷ்ணவியை தலையால் அடித்தும் அங்கிருந்த தலையணையை கொண்டு அங்கு இருக்கக்கூடிய அந்த மாணவியை கொலை செய்துவிட்டு பின்னர் மாணவி தங்கியிருந்த அறையை தாளிட்டு விட்டு தப்பித்து சென்றிருக்கிறார். இது குறித்து தற்போது இளம்பிள்ளை மற்றும் பல்வேறு பகுதியில் அவரை தேடி பார்த்த போது அவர் எங்கேயும் கிடைக்கவில்லை. உடனடியாக இரும்பாலை போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டிருந்தார்கள். தற்போது அந்த மாணவியின் தந்தையின் செல்போன் எண்ணை வைத்து தற்போது அந்த போலீசார் விசாரணை மேற்கொண்டிருக்கிறார்கள். கொலை நடந்து 3 நாட்கள் ஆகியும் அந்த அவரது தந்தையை இதுவரை பிடிக்கவில்லை. எனவே சேலம் மாநகர போலீஸ் கமிஷனர் தலைமையில் 4 தனிப்படையானது தற்போது அமைக்கப்பட்டிருக்கிறது. முதல்கட்ட விசாரணையில் அவர் காசிக்கு சென்றிருப்பார் என கோணத்தில் தற்போது சேலம் போலீசார் காசிக்கு சென்று விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள். விவரங்களுக்கு நன்றி.